இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து சூப்பரான சமையல் வீடியோஸ்லாம் வரும். குயிக்காகவும் செய்யலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். பாருங்கள் இன்றைக்கி லெமன் ரைஸ்க்கு என்னெல்லாம் போட போகிறோன்ட்டு. பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள், மஞ்சள் தூள், ஒரு 5 காஞ்ச மிளகாய், உப்பு, ஒரு 2 லெமனை வந்து நல்லா புழிஞ்சி விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கடுகு போட்டுட்டு இதில் வந்து கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது வந்து கருகிடக்கூடாது, லைட்டாக வதக்கிட்டு உடனேயே நம்ம வந்து எல்லாமே போட்டுறணும். இப்போ வந்து மீதி உப்பு, மஞ்சள் எல்லாமே போட்டுட்டு லெமனையும் இது உள்ளே ஊற்றிடலாம். லெமன் ஊற்றும் போது அந்த விதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்து போட்டுருங்க, நல்லதில்லை. இப்போ இதை கூடவே நம்ம வந்து உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வடித்த சாதத்தை இது போட்டு கிளறிடலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், சாதத்துலேயும் உப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதம் வந்து கொஞ்சம் விதையாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை கிளறும் போது ரொம்ப வந்து உடையாது. பாருங்கள், சூப்பரான லெமன் ரைஸ் ஈஸியாக செய்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.